السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، وما آتيتكم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்று நமது காயல்மா நகரில் முஹியுத்தீன் மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய சங்கையும் மகத்துவம் மிக்க ஷேக் முஹம்மது சாலிஹ் ஒலியுல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய உரூஸ் முபாரக்கை முன்னிட்டு வழமையாக நடைபெற்று வரக்கூடிய இன்றைய இந்த தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் ஜகாத்தின் சட்டங்கள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து இன்ஷா அல்லாஹ் எனக்கு வழங்கப்பட்ட இந்த ஒரு மணி நேரத்தில் எனது உரையை நான் அமைத்து கொள்ள இருக்கிறேன். சொல்லப்படும் செய்தியின் வழியாக நானும் நீங்களும் வாழ்வதற்கு, அந்த போதனையின் வழியில் செல்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஜகாத் என்றால் மொழியியலில், லாங்குவேஜில் தஹாரத், நமா என்று இரண்டு பொருள்கள் அதற்கு உண்டு. தஹாரத் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும், சுத்தம், பரிசுத்தம். இன்னொன்று நமா என்பார்கள். நமா என்றால் வளர்தல், வளர்ச்சி என்று அர்த்தம். இந்த இரண்டு அர்த்தமும் ஜகாத் என்பதற்கான பொருள். அது மிக பொருத்தமான பொருளை அரபுகள் வழங்கியிருக்கிறார்கள். ஜகாத் அந்த கணக்கின் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் பொழுது மீதி இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் பரிசுத்தமாக ஆகிவிடுகிறது. இதுதான் தஹாரத். நம்மிடத்திலே 1 கோடி ரூபாய் இருக்கிறது என்றால் அதில் 2.5%, 2.5 லட்சம் ரூபாய் நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இந்த 2.5 லட்சத்தை நாம் கொடுக்கும் பொழுது மீதி இருக்கக்கூடிய 97.5 லட்சம் பரிசுத்தமாக ஆகிவிடும். இதற்கு பெயர் தஹாரத்.
அந்த 2.5 லட்சத்தை நாம் கொடுக்கவில்லை என்றால் அந்த 1 கோடி ரூபாயும் அசுத்தமாக மாறிவிடும். அசுத்தம் என்றால் நாம் பொதுவாக நஜிஸுடைய பாடம் படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நஜிஸ் அல்ல. தொழுகையிலே ஒழுவிலே தஹாரத் அவசியம் என்று சொல்கிறோமே, அந்த மாதிரி தஹாரத்தும் இது அல்ல. ஆக இந்த பணம் பரிசுத்தம் என்பது தஹாரத். அந்த தஹாரத்தினுடைய விளைவு என்ன என்பதையும் பார்ப்போம். அந்த 2.5% ஒரு மனிதன் வழங்கவில்லை என்றால் அது எல்லாமே அசுத்தமாக நஜிஸாக ஆகிவிடுகிறது. அதனால் தொட்டா அது கையை கழுவணும் அப்படி கிடையாது. அது எந்த வகையான நஜிஸ் என்பதையும் நாம் பார்ப்போம். இந்த 2.5% என்பது நமக்கு உரியது அல்ல, முதலாவது விளங்கிக்கிடணும். மீதி இருக்கக்கூடிய 97.5 நம்மால் உள்ளதா இல்லை, அது அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு செல்வந்தனுக்கு நியாயமான பணத்தை கொடுத்து அவனை செல்வந்தனாக்கி, இந்த பாரு இதை இவனுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறான். அவன் நமக்கு தந்துட்டு மீதி உள்ளது நீ எடுத்துக்கோங்கிறான். எந்த எஜமானும் இப்படி சொல்ல மாட்டான். 97.5% நீ எடுத்துக்கிட்டு 2.5% எனக்காக கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாளி எவ்வளோ பெரிய முதலாளியாக இருக்கணும், எவ்வளோ சிறந்த முதலாளியாக இருக்கணும். ரெண்டாவது, மிக எளிய அளவுக்கு 2.5% என்பது மிக குறைந்த அளவு. இன்னைக்கு பரவலாக எல்லாருக்கும் தெரியும், பெரிய செல்வந்தர்கள் எல்லாம், அது செல்வந்தர்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிதான், எல்லாரும் சரியாக கணக்கு காட்டுவாங்களா? ஏன் அப்படின்னா அந்த வரி விதிப்பு என்பது அவ்வளவு கடுமையானதாக இருக்கிறது. இது அடிப்படையை நம்முடைய மார்க்கம் அழகாக சொல்லுகிறது. வரி விதிப்பு என்பது குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதை முறையாக எல்லாரும் கொடுத்துருவாங்க, பெரும்பாலும் கொடுத்துருவாங்க. ஆனால் வரி விகிதம் அதிகமாக இனி அதில் திருட்டுத்தனம் செய்கிறதுக்கு மக்கள் முற்படுறாங்க. அரசை நடத்தக்கூடியவர்களே இந்த தவறுகளை நிறைய செய்வாங்க. இதெல்லாம் பளிச்சுன்னு தெரிஞ்ச விஷயங்கள் தான். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் 97.5% நீ வைத்துக்கொண்டு வெறும் 2.5% நான் சொல்றவங்களுக்கு கொடு அப்படிங்கிறான். ஒரு முதலாளி, அவருக்கு கீழே ஒரு தொழிலாளி, அந்த முதலாளி அந்த தொழிலாளியினுடைய கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, இந்தாப்பா இதில் ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, இதில் 10,000 ரூபாயை இந்த பள்ளி இமாமுக்கு போய் கொடுத்துரு, இன்னொரு 10,000 ரூபாயை அந்த பள்ளியினுடைய முஅத்தினுக்கு கொடு, இன்னொரு 10,000 ரூபாய் இருக்குது அதை அந்த மதரசாவுக்கு கொடு, இன்னொரு 10,000 ரூபாய் இந்த பைத்துல் மாலுக்கு கொடு, இன்னொரு 5,000 ரூபாயை இந்த குமருக்கு கொடு, 45,000 ரூபாய் ஆச்சு. இந்த ஒரு 2,500 ரூபாயை அந்த மிஸ்கீனுக்கு கொடு, மீதி 2,500 ரூபாயை நீ எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு முதலாளி ஒரு பணியாளர்கிட்ட சொல்கிறான். அவருக்கு 10,000 ரூபா, அவருக்கு 10,000 ரூபா, அவருக்கு 10,000 ரூபா, அவருக்கு 5,000 ரூபா, இவருக்கு 2,500 ரூபா, எனக்கு மட்டும் 2,500 ரூபாயா அப்படின்னு இவர் கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் என்ன நடக்கும்? இந்த 50,000 வச்சுட்டு நீ வெளியில் போயிரு, நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேற ஒரு பணியாளரை தேர்ந்தெடுப்பான் இல்லையா? ஆனால் ரப்பு என்ன செய்கிறான், நீ 97.5 நீ வச்சுக்கோ, ஒரு 2.5 நீ என்ன செஞ்சிரு, மற்றவங்க நான் சொல்கிறவங்களுக்கு கொடுங்கிறான். அப்படி நாம் கொடுக்கும் பொழுது அது பரிசுத்தமாக ஆகிவிடுகிறது. அந்த 97.5% பரிசுத்தமாக ஆகிடும். இதுக்கு பெயர் தான் தஹாரத். அத்தோடு அது என்ன செய்கிறது என்றால், சரியான முறையிலே ஜக்காத்தை ஒருவர் கொடுத்தால்,
அல்லது 97.5% நமக்கு ரொம்ப அதிகம். 1,00,00,000 97.5 நீ வச்சுக்கிட்டு 2.5 லட்சத்தை தான் அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான், நான் ஒரு 5 லட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்லாம் அவன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. 2.5 ஜக்காத் ஆகிடும், 2.5 சதக்காவா ஆகிடும். இது என்ன ஆகுண்டா, வரக்கூடிய காலங்களில் இந்த அவன் வைத்திருந்த அந்த 97.5 அல்லது 95 அது வளர்ச்சி அடைந்து விடும். இதற்கு பெயர் தான் நமா, ஜக்காத்துன்னு அர்த்தம். ஜக்காத்தினுடைய இன்னொரு பொருள் வளர்ச்சி. ஜக்காத்தை சரியாக கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது தாராளமாக கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய செல்வம் வளர்ச்சி அடையும் என்பது திண்ணம். இதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒமா ஆத்தைத்தும் மின் ஜக்காத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ், நீங்க ஜக்காத் இருந்து கொடுக்குறீங்களே, அப்படி கொடுக்கக்கூடிய ஒன்றை நீங்க எப்படி கொடுக்குறீங்க? துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருமுகத்தை திரு பொருத்தத்தை நாடி நீங்க கொடுக்குறீங்க. என்னமோ ஒரு பெருந்தன்மையா கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா ஜக்காத்து கொடுக்கிறது இல்லை, ஜக்காத்தை கொடுக்கிறது என்று சொல்வதை விட ஜக்காத்தை நிறைவேற்றுவது என்று சொல்வதால் சரியானதுங்கிறாங்க அறிஞர்கள் பேசுவாங்க. ஜக்காத்தை கொடுப்பதுன்னா என்னமோ எங்கிட்ட கொடுக்கிற மாதிரி அப்படி இல்லை. தொழுகையை நிறைவேற்றுதல், நோன்பை நிறைவேற்றுதல், ஹஜ்ஜை நிறைவேற்றுதல், உம்ராவை நிறைவேற்றுதல், ஜக்காத்தை நிறைவேற்றுதல். ஜக்காத்தை நம்ம நிறைவேற்றுதுன்னு சொல்றதில்ல, கொடுக்கறதுங்கிறோம். நாம ஒன்றும் கொடுக்கலையே, நம்மளா கொடுக்கணும். எஜமானன் தந்திருக்கிறான், அடிமையாகிய நம்ம வழங்க சொல்லியிருக்கான், நிறைவேற்ற சொல்லியிருக்கிறான். நான் சொன்ன விஷயத்தை நிறைவேற்று என்பதுதான் இதில் சரியாக இருக்கும். அப்போ துரீதுன வஜ்ஹல்லாஹ், நீங்கள் எப்படி கொடுக்கணும், எப்படி நிறைவேற்றணும் என்றால், வஜ்ஹல் துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக. அப்படி செய்யக்கூடியவர்கள் என்ன தெரியுமா? ஃபௌலாயிகஹுமுல் முضعிஃபூன், அவர்கள் இரட்டிப்பாளர்கள், நன்மைகளை அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடுவாங்கங்கிறான் அல்லாஹ். அவர்கள் நன்மைகளை அள்ளிக்கொண்டு செல்வார்கள் என்று குறிப்பிடுகிறான். இதற்கு பேர் தான் அணி வரக்கூடிய காலங்களில் அவருடைய செல்வம் வளரும், அது பரிசுத்தமானதாக இருக்கும். ஜக்காத் என்பதற்கு தூய்மை, வளர்ச்சி என்று பொருள். இனி அந்த ஜக்காத்தை கொடுக்க இல்லைன்னா எல்லாமே அசுத்தமாக ஆகிடுது. இனிமே என்ன செய்வான் என்றால், அல்லாஹு தாலா பல்வேறு சங்கடங்களை தந்து அதை வேறு விதமாக செலவழிக்க வச்சிருவான். நல்லதுக்காக அது செலவாகாது, நல்ல காரியங்களுக்காக செலவாகாமல் வேறு விதமாக அது செலவு செய்ய வேண்டிய ஒரு அவநிலை ஏற்பட்டுரும். அது அசுத்தம். நாளை மறு உலகத்திலே அது எவ்வளவு பெரிய சங்கடத்தை தரும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்றான், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபத்குவா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுஸிகும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். அல்லாஹ் சொல்றான், அந்த நாளையிலே அது சூடாக்கப்பட்டு, எதுல சூடாக்கப்படுகிறது என்று சொன்னால், ஃபீ நாரி ஜஹன்னம், ஜஹன்னம் நரகத்தினுடைய நெருப்பிலே அது சூடாக்கப்படும். சூடாக்கப்பட்டு எதை சூடாக்கப்படுது அப்படின்னா, இவன் ஜகாத்து கொடுக்காம வச்சிருந்தானே அந்த பொருளை எல்லாம் நரகத்தில் சூடாக்கப்பட்டு துக்குவா. இந்த துக்குவா அப்படின்னு சொன்னா நமக்கு சரியா விளங்குறதுக்கு, மிக்குவா, அரபியில் மிக்குவான்னு சொன்னா அந்த அயன் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அயன் பாக்ஸுக்கு தான் மிக்குவான்னு பெயர். அவனுடைய நெற்றியில் சூடு போடப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அயன் பாக்ஸை நல்லா ஹையா ஹீட்டில் வச்சு நெத்தியில் இழுத்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நினைக்கும் போதே பதறதா இல்லையா? ஒரு ஆள் படுத்து கிடக்கிறாரு, அவர் நெத்தியில் கொண்டு வந்து துணியை தேய்க்கிற மாதிரி நல்ல காட்டன், ஒரத்த காட்டனுக்கு ஃபுல்லாக வைப்போமா இல்லையா? அந்த மாதிரி வைத்து நெற்றிகளை தேய்த்தால் எப்படி இருக்கும்? அவனுடைய நெற்றிகளை தேய்க்கப்படுங்கிறான். ஃபதுகுவா பிஹா ஜிபாஹுஹும். அதற்கு அடுத்தபடி ஜுனூபுஹும், அவர்களுடைய விலாப்புறத்திலே தேய்க்கப்படும். அதற்கு அடுத்து லுஹூருஹும், அவர்களுடைய முதுகிலே தேய்க்கப்படும். என்ன ஆகிறது? நரகத்தில் சூடாக்கினா எப்படி இருக்கும்? இந்த அயன் பாக்ஸ் நம்ம ரொம்ப லேசாக கையப்பட்டாலே யூங்கிறோம்.
தண்ணியில் கொண்டு வைக்கிறோம், ஐஸை கொண்டு வைக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு வேதனை தரப்படும். இதற்கு சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும்போது ஏன் அல்லாஹ் இந்த மூணையும் சொல்கிறான், நெற்றி, விலா, முதுகு, இந்த மூணையும் சொல்கிறான்ல, ஏன் அதை சொல்லுகிறான் என்பதை குறித்து அவர்கள் விளக்கம் எழுதும் பொழுது, ஒருத்தன் வந்து இந்த ஜக்காத்தை தா அப்படின்னு கேட்குறான். ஜக்காத்து பெற தகுதியானவன் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவன்ட்ட வந்து ஜக்காத்தை கேட்கலாம். ஏன்னா அது அவன் ஹக்கு, அவனுடைய ஹக்கு. அந்த 2.5% அவனுடைய ஹக்கு. எனக்கு ஜக்காத்தை தான் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இந்த செல்வந்தன் என்ன செய்கிறான், அப்படின்னு திருப்பிக்கிறான், முகத்தை திருப்பிக்கிறான். அப்போ நெற்றியை திருப்பிட்டானா இல்லையா, ஒரு நெற்றியில் ஒரு போடு. அவன் திரும்பி வந்து ஹஜார் எங்களுக்கு இந்த ஜக்காத்து தாங்கலேன் அப்படின்னு கேட்குறான். அவர் அப்படி திரும்பிடுறார். அப்போ திரும்பின உடனே அதில் என்ன செய்ய, விழாவில் ஒன்று போடு. திரும்ப வந்து கேட்குறான். அவன் முதுகை காட்டிட்டு நடைய கட்டி புறம் அப்படி திரும்பி போயிடுறார். முதுகில் ஒரு போடு. அல்லாஹ் எந்த மாதிரி சொல்கிறான் பாருங்க அந்த ஓமானத்தை. இப்படி இது வந்து அசுத்தமாக ஆகிவிடும், ஒரு மனிதனை சங்கடத்தில் ஆழ்த்திவிடும். எனவே ஜக்காத்து என்பது அந்த 2.5% நம்முடையது அல்ல. அதை சரியாக கணக்கு பார்த்து உரியவர்களுக்கு நாம் கொடுத்துடணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். இது ஒரு தொடக்கம். இந்த ஜக்காத்துனா வளர்ச்சி, பரிசுத்தம் என்பதற்கான விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஜக்காத் எப்போது கடமையாக்கப்பட்டது என்றால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. 2வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வந்த மறு வருஷம் கடமையாக்கப்பட்டது. 2வது வருஷம். 2வது வருஷம்தான் ரமலானிலே நோன்பும் கடமையாக்கப்பட்டது. அப்போ நோன்பு முதல்ல கடமையாக்கப்பட்டதா, ஜக்காத்து முதல்ல கடமையாக்கப்பட்டதா என்றால் ஜக்காத்து தான் முதல்ல கடமையாச்சு. 2வதாகத்தான் நோன்பு கடமையாச்சு. ஒரே வருஷத்தில் தான், ஹிஜ்ரி 2ஆம் வருஷத்தில் முதல்ல ஜக்காத்து கடமையாகுது. அதற்கு அடுத்து 2வது நோன்பு கடமையாகுது. ரமலானில் நோன்பு பிடிக்கணும். இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஜக்காத் என்றாலே ரமலானில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது பிழை. ஜக்காத்துக்குரிய மாதம் என்பது ரமலான் அல்ல. ஆனால் ரமலானிலே கொடுத்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. அது உண்மைதான். ரமலானில் அப்போ அவங்க கணக்கு ஒரு ரமலானே ஏற்படுத்திக்கிட்ட நாமோ. ஆனால் ஒரு மனிதனுக்கு எப்போது இந்த ஜக்காத்து கடமையாகிறது என்று சொன்னால், அவனுக்கு கையில் பணம் வந்ததுலேருந்து, இப்போ உதாரணமாக நமக்கு கையில் ஒரு 25 லட்சம் வந்தது, அதை பேங்கில் போட்டு வச்சுருக்கிறோம் அல்லது லாக்கரில் வச்சுருக்கிறோம். ஒரு வருஷம் ஆச்சு. ஜக்காத்து எப்போ வந்ததோ, இப்போ உதாரணமாக டிசம்பர் 1ஆம் தேதி வந்ததா, நவம்பர் 30ஆம் தேதி முடியும் போது நமக்கு என்ன செய்யும், ஜக்காத்து கடமையாயிடும். உதாரணம் ஜனவரி 1 டிசம்பர் 31ஆம் தேதி வந்தது, நம்ம தெளிவாக விளங்குறதுக்கு வச்சுக்கோம். அதுலேருந்து காசு தான் நம்ம கையில் இருக்குது. ஜனவரி 1ஆம் தேதி வரும்போது நமக்கு என்னதாக ஆகிடும், ஜக்காத்து கடமை ஆகிடும். ஒரு வருஷம் பூரணமாக இருந்தால் ஜக்காத்து கடமை என்பதை விளங்கிக்கிடணும். அது ரமலான் தாங்கிறது இல்லை, ரமலான் என்பதல்ல. ரமலானில் ஒன்றுக்கு அல்லாஹ் தஆலா 70 மடங்கு நன்மைகளை தருகிறான் என்பதால் நாம் அதை கொடுக்குறோம். சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒவ்வொரு மாதத்திலையும் என்ன செய்வாங்க, பொதுவாகவே அந்த காலத்துல எல்லாம் எப்படி கணக்கு பார்த்திக்கிறாங்கன்னா, முஹர்ரம் மாதத்தை கணக்கு பார்த்திக்கிறாங்க. முஹர்ரம் மாதத்தில் ஜக்காத்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்குது. அப்படி வரும் பொழுது சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, ஹாதா ஷஹ்ரு ஜக்காத்திக்கும், இந்த மாதம் உங்களுடைய ஜக்காத்துடைய மாதம் வருது. இப்போ துல்ஹஜ் கடைசின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நேரத்தில் முஹர்ரம் வரப்போகுது. இதில் வளமையாக, இப்போ நம்ம வளமையாக ரமலானில் கொடுக்குற மாதிரி அந்த காலத்தில் முஹர்ரத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி முஹர்ரத்தில் கொடுக்கும்போது அந்த முஹர்ரம் நெருங்கக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்களா, ஹாதா ஷஹ்ரு ஜக்காத்திக்கும் ஃபமன் கான அலைஹி தைனுன் ஃபல்யக்லிஹி, யாருக்காவது கடன் இருந்தால் அதை இப்போவே நீங்கள் கொடுத்துருங்க. வஸக்கு பக்கியத்த அம்பாலிக்கும், மீதி இருக்கக்கூடியதுக்கு ஜக்காத்து கொடுங்கங்கிறாங்க. இதில் நிறைய ஃபிக்குடைய சட்டம் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது.
10 லட்ச ரூபா வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. அவருக்கு கடன் இருக்குது, ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். உதாரணத்துக்கு 2 லட்ச ரூபா அவருக்கு கடனும் இருக்குது. ஆனால் அவர் கையில் 10 லட்ச ரூபா இருக்குது. அந்த 2 லட்ச ரூபாய்க்கு கடனுக்கு வந்து காலம் இருக்குது. நான் ஒரு வருஷம் கழித்து தான் தருவேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ அவர் வாங்கி ஒரு 2 மாதம்தான் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த 10 லட்ச ரூபா அவருடைய கையில் கிடைத்து ஜனவரி 1ஆம் தேதி கையில் கிடைச்சதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு டிசம்பர் 31 வருஷம் முடியுதா இல்லையா? அப்போ டிசம்பருடைய கடைசியை நெருங்கும் போது அவருடைய கையில் அந்த 10 லட்ச ரூபா இருக்குது. 1ஆம் தேதியிலேருந்து இருக்கத்தான் செய்து 10 லட்ச ரூபா பேங்கில் போட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ 2 லட்ச ரூபா எப்போ வாங்கினாருன்னு கேட்டால் ஒரு நவம்பர்லேயே நம்ம தான் வாங்கியிருக்கிறார். அக்டோபர் நவம்பரில் வாங்கியிருக்கிறார். 2-3 மாதம் தான் ஆச்சு. ஆனால் ஒரு வருஷம் கழித்து தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். நவம்பரில் வாங்கினா அடுத்த நவம்பரில் தான் அவருக்கு கொடுக்கணும், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, இவர் என்ன செய்யணும்? 10 லட்ச ரூபாய்க்கு ஜகாத்து கொடுக்கணும். அவர்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குல்ல, 2 லட்ச ரூபா கடனாக இருக்குது. கடனாக இருந்தால் நீ கொடுத்து முடிச்சிருக்கணும். அதனால தான் செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இந்தாப்பா உங்களுடைய ஜகாத்துடைய மாதம் வருது, அதனால் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, ஃபமன் கான அலைஹி தைனுன் ஃபல்யக்லிஹி, யாருக்காவது கடன் இருக்குமே ஆனால் அந்த கடனை முடிச்சிருங்க. முடிச்சிட்டு இப்போ என்ன செஞ்சார்? நம்ம ஜக்காத்துக்கு அதுக்கு சேர்த்து கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால் 2 லட்சம் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு? டிசம்பர் 25ஆம் தேதியை கொடுத்துட்டாரு. இந்த டிசம்பர் 31ஆம் தேதி ஜக்காத்து வாஜிபாகுது. 8 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தா போதுமானது. அவர் 8 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுப்பா. அவர்கிட்ட 8 லட்ச ரூபா தானே இருக்குது, கடனை அவர் கொடுத்துட்டார். அவர் கடன் கொடுக்காமல் இருந்தால் நாங்கள் கடன் நீக்குது அப்படிலாம் பேசக்கூடாது, கொடுத்து தான் ஆகணும். இந்த கடன் சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் இருக்குது, அதையெல்லாம் விவரிக்கக்கூடியது அல்ல. ஜக்காத்தினுடைய பாடத்தை முழுமையாக இங்கே நடத்த முடியாது. ஜக்காத்து கொடுப்பதற்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய உரையாகத்தான் பெரும்பாலும் இது அமையும். மற்ற சில விஷயங்களையும் ஃபுகஹாக்களினுடைய அந்த சட்ட விவரங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்ல இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, எல்லா மதத்திலேயும் தர்மத்தை குறித்து தூண்டுதல் இருக்குது. தர்மம் செய்யுங்க, தர்மம் தலை காக்கும், தர்மம் கொடுங்க அப்படின்லாம் எல்லா மதங்களும் சொல்லத்தான் செய்யும். எந்த மதமும் தர்மம் கொடுக்காதேன்னு சொல்லுமா? சொல்லாது. அப்போ எல்லா மதங்களும் தர்மம் கொடுக்க சொல்லும். ஆனால் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் தர்மத்தை கடமையாக ஆக்கியது. நான் தர்மம் கடமை என்று சொன்னால் அது ஜகாத், அது தர்மம் தானே. ஆக தர்மத்தை கடமையாக ஆக்கி இருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இதைத்தான் இன்னைக்கு அறிஞர்கள் எல்லாம், பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. என்ன அழகான ஒரு திட்டமாக இருக்கிறது இந்த ஜகாத் திட்டம். மாத்திரம் முழுமையாக உலகம் முழுவதும் அமல் நடத்தப்பட்டால் உலகத்தில் கையேந்தக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க, கையேந்திரவங்களே இருக்க மாட்டாங்க. இதை முஸ்லீம்களும் சரி முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் சரி இந்த ஜகாத்துடைய திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னு வைங்க, பணியாளர்கள் இருப்பாங்க, உலகத்தில் கையேந்தக்கூடியவங்க இருக்க மாட்டாங்களே தவிர மாறாக ஏழைகள்ங்கிறது இருப்பாங்க. ஏழைகள்லையே 2 விதமான ஏழைகள் இருக்கிறாங்க, அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அதே மாதிரி செல்வந்தர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய பெரிய செல்வந்தர்கள் அப்படி இருப்பாங்களே தவிர யாசகம் கேட்டு கை நீட்டி வரக்கூடியவங்க அறவே இருக்க மாட்டாங்க. ஜகாத்தினுடைய இந்த திட்டம் உலகம் முழுவதும் இன்னைக்கு வாழக்கூடிய 800 கோடி மக்களாலும் செயல்படுத்தப்பட்டார். முஸ்லீம்களாலேயே செயல்படுத்தப்படலையே, மற்றவங்க எப்படி செயல்படுத்துவாங்க? முஸ்லீம்களாலேயே செயல்படுத்துறது குறைவாக இருக்கிறது. ஆக இந்த ஜகாத் என்பது ஒரு அழகான ஒரு பொருளாதார திட்டம், பொருளியல். உலக பொருளியலை மிக சீராகவும் சிறப்பாகவும் கொண்டு தரக்கூடியது. இப்போ இந்த ஜக்காத்தை அல்லாஹ் தஆலா முதல்ல யாருக்கு கொடுக்க சொல்றான்னா, மிக்க வறுமையில் இருக்கக்கூடிய ஃபக்கீர்களுக்கு கொடுங்க. இந்த ஃபக்ர் தான் முதலாவதாக ஃபக்கீர்களுக்கு கொடுங்க. ரெண்டாவது மிஸ்கீன்களுக்கு கொடுங்கங்கிறான். ஃபக்கீர்டா யாரு, மிஸ்கீன்டா யாருங்கிறத நீங்க தெளிவா பாருங்க. ஃபக்கீர்டா யாருண்டா பரம ஏழை, மிஸ்கீன்டா ஏழை.
இதை உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தேவைப்படுது, செலவழிக்குது. அவர் குடும்பத்துக்கு செலவு, சாப்பாடு, பசியார, டீ, ஏதாவது மருத்துவ செலவு, இனி தண்ணிக்கு கட்டணும், கரண்ட்டு கட்டணும், இதெல்லாம் இருக்குமா இல்லையா? இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 200 ரூபா தேவை. ஆனால் அவர் சம்பாதிக்கிறாரு, முயற்சிக்கிறார், 50 ரூபா 60 ரூபா தான் கிடைக்குது. ரொம்ப குறைவாக இருக்குதா இல்லையா? அப்போ நாளில் ஒரு பங்கோ அல்லது அதை விட கம்மியாகவோ அல்லது அதை விட கொஞ்சம் கூடுதலாகவோ 50-60 ரூபா இந்த மாதிரி தான் அவருக்கு கையில் கிடைக்கிறது என்று சொன்னால் அவர் ஃபக்கீர், பரம ஏழை அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்களுக்கு தான் முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணுங்கிற அல்லாஹ் ஃபஸ்ட்டு முதலாவது அவங்கள தான் சொல்கிறான். ஏன்னா இந்த ஃபக்கர் இருக்குது பாருங்க, இந்த ஏழ்மை என்பது ரொம்ப ஆபத்தானது. இந்த பரம ஏழைத்தன்மை என்பது மிகப்பெரிய ஆபத்தானது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, குஃப்ரை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், ஃபக்ரு என்ற வறுமை, கொடுமையான வறுமை, அதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதி வந்திருக்கிறாங்க. நம்மளை ஓத சொல்லி இருக்கிறாங்க. அவங்க ஓதுறாங்கன்னா நம்ம ஓதணும்னு அர்த்தம், நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்போ இதை எல்லா தொழுகைக்கு பிறகும் ஓதி வந்திருக்கிறாங்க. இதில் பாருங்க, இந்த குஃப்ரையும் ஃபக்ரையும் சேர்த்து சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீதுகளை பார்க்கலாம், பல ஹதீதுகளில் கிரந்தங்களில் இது இடம்பெறுது. அந்த குஃப்ரை விட்டும் ஃபக்ரை விட்டும், குஃப்ரை விட்டும் வறுமையை, கொடுமையான வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன், இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரெண்டுக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதை இன்னொரு ஹதீதின் மூலமாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. காதல் ஃபக்ரு ஐ யகூன குஃப்ரா, இந்த வறுமை இருக்கிறதே, கொடுமையான வறுமை சில சமயம் குஃபுராக நெருங்கிவிடும், ஆகிவிடும். அப்போ அந்த வறுமையில் உள்ளவன் சில சமயம் எதில் போய் விழுந்துருவான், குஃபுரில் போய் விழுந்துருவான். சில நாடுகளில் நம்ம கேள்விப்படுறோம், ஏழ்மையில் வாழக்கூடிய அந்த மக்கள், உனக்கு வேலை வாய்ப்பை தர்றோம், அது தர்றோம், இது தர்றோன்னு சொல்லி எல்லாம் இழுத்துட்டு போய் அவனை என்ன செஞ்சிடுறது, மதம் மாற்றம் செஞ்சிடுறது. இப்படி நிறைய நடந்திருக்கிறது வரலாற்றில். இப்போது இன்றைய காலத்திலும் இது நடக்குது, இன்றைய காலத்திலும் இது நடக்குது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சினார்கள். காதல் ஃபக்ரு ஐ யகூன குஃப்ரா, ஃபக்ரு என்ற அந்த வறுமை குஃபுராக மாறிவிடும், குஃபுருக்கு நெருக்கிவிடும், அவனை ஒரு காவிராக ஆக்கிடும். ஏன்னா வறுமையின் காரணத்தினால, இனி வறுமைன்னு வரும்பொழுது சில சமயங்களில் சில மனிதர்கள் தாக்கு பிடிச்சிட்டு பரவாயில்லன்னு இருந்துடுறாங்க. பலருடைய தன்மை என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய ஆரோக்கியம் போயிடுது, நற்பண்பு போயிடுது, நல்ல நடத்தை போயிடுது, ஒழுக்கம் போயிடுது. இனி தப்பான வழிகளில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க, திருட ஆரம்பிக்கிறாங்க, பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் வந்துடும். எல்லா விதமான குழப்பங்களுக்கும் இந்த வறுமை பெரும்பாலும் காரணமாக அமையும். அதிலிருந்து விலகி தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்கள் என்று சொன்னால் அது ரொம்ப 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 குறைவு. எனவே தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபக்ரு என்று சொல்லக்கூடிய அதிவறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இரண்டாவது, இது யாரு அப்படின்னு சொன்னா மிஸ்கீன். மிஸ்கீன் என்றால் யார்? இவர் ஏழ்மை தான், ஏழையானவர் தான். அந்த ஏழையாக தான் இவருக்கு ஒரு 200 ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 150 ரூபா, 160 ரூபா, 170 ரூபா வரைக்கும் கிடைக்குது. அதை பூரணப்படுத்த முடியல, சமாளிக்கலாம். இப்போ 200 ரூபா தேவைங்கிற இடத்துல 150 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி ஒரு புரோட்டா வாங்கினா, ஒரு செட்டு வாங்கினா 4 பேர் சாப்பிட்றதுக்கு வாங்கினானோ ஒரு 50 ரூபா அல்லது 40 ரூபா செலவாகும். அந்த இன்றைக்கி புரோட்டா வாங்க வேணாப்பா, இன்றைக்கி நாம் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு இட்லியை வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம். இட்லியும் ஆளுக்கு 4 இட்லிக்கு பதிலாக 3 இட்லியை 2 இட்லியை சாப்பிடுவோம். அப்படி இருக்கலாமா? இல்லை, கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகாமல், வயிறு நிரம்பாமல், ஒரு பாதி வயிறு, அதை விட அது கம்மியாக வயிறு, கொஞ்சம் பசியோடு இருந்துக்கிறது.
இது சமாளிப்பு. அப்போ மிஸ்கீனாக இருக்கக்கூடியவர் அவருக்கு 200 ரூபாய் தேவை என்று இருந்தாலும் அவருக்கு 150 160 ரூபா அவருக்கு கையில் வருது, சமாளிக்க முடியும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இந்த ஃபக்கரை விட்டும் பாதுகாப்பு தேடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்கீனாக தன்னை வாழச் செய்து அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா, என்னை மிஸ்கீனாக வாழச் செய்யுங்கிறாங்க. என்ன மிஸ்கீனா வாழச் செய்து என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ஃபக்கீராக வாழச் செய்து கேட்க இல்லை. இப்போ அவங்க மிஸ்கீனில் அவங்க பெரிய எஜமா, அவங்க தான் என்ன செய்கிறாங்க, செல்வந்தர்களுக்கு செல்வத்தை கொடுப்பது நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும் யுக்னிஹிமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் சொல்கிறான், அடே அவர்களெல்லாம் செல்வந்தனாக்குறது யாருடா? ஒரு கட்டத்தில் அது ஒரு பெரிய வரலாறு. அவன் பெரிய செல்வந்தன் நினச்சிக்கிட்டு இருந்தார், அவங்கள செல்வந்தனாக்குனது யாரு? அல்லாஹ் கேட்குறான், யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லிஹி வ ரசூலி, யுக்னிஹிமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ்வினுடைய கருணையால் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் தான் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கினார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை செல்வந்தன் ஆகினாங்க. எத்தனை ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, நான் மதீனா ஷரீஃபுக்கு வரும்பொழுது நீங்கள்லாம் எப்படி இருந்தீங்க? சஹாபிகளை பார்த்து கேட்குறீங்க. வறுமைக்கு கோட்டில் இருக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தீங்களே, அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை செல்வந்தனாக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வசதி ஆயிட்டாங்க சஹாபிகளுக்கு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக ஆக்கவில்லையான்னு கேட்குறாங்க. ஆக அவங்க நினைச்சா உஹது மலையே அல்லாஹ் தங்கமாக்கி தர்றேன்னு சொல்லிட்டான். உஹது மலையை தங்கமாக்கினா உலகத்தில் அதை விட பெரிய செல்வந்தர் யாராக இருக்க முடியுமா? அப்போ அது வேறு, அந்த நிலை வேறு, இந்த நிலை வேறு. மிஸ்கின்னு சொன்னால் நம்மளை போல நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா என்று சொன்னால் இதனுடைய பொருள் அங்கே வருமா? வரும். நான் தன்னிறைவு பெற்று காலமெல்லாம் வாழக்கூடியவனாக இருக்கக்கூடாது. எனக்கும் பசி இருக்கணும், அந்த பசியை நானும் உணரணும் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பி இருக்கிறாங்க. அந்த விரும்பி அதை தேர்வு செய்கிறாங்க. இல்லைன்னா நான் உஹது மலையை தங்கமாக்கி தர்றேன்னு சொல்லும்போது வா தாங்கன்னு கேட்டிருக்கலாமே. உஹது மலையை அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்குறான்னு வைங்களேன், நான் உங்களுக்கு உஹது மலையை தங்கமாக்கி தரேன், உஹது மலை மட்டும்தானா அந்த அபூ குபைஸையும் சேர்த்து தந்துறேன்னு கேட்போம். அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன் அல்ஹாக்குமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபரை சந்திக்கும் வரை உங்களுக்கு பேராசை 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 உங்களை தீனை விட்டும் அல்லாஹ்வை விட்டும் பாராமுகமாக ஆக்கிவிட்டது. அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாத்து அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மிஸ்கீனாக ஆக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன மிஸ்கீனா வாழச் செய், மிஸ்கீனோடு எழுப்பு ஆகிரத்தில்ங்கிறாங்க. ஆனால் இதில் எதை சொல்லலை அவங்க? ஃபக்கீரை சொல்லலை. நல்லா கவனிக்கணும். அப்போ ஃபக்கீர் என்பது அவர் கையேந்தக்கூடிய நிலைக்கு வந்துடுவார் அப்படின்ட்டு. இப்போ மிஸ்கீனுங்களை தாண்டியும் சில பேர் கையேந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது இப்போ நாம் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் ஜக்காத்து கணக்கு பார்த்து வளமையாக கொடுக்குறாரு. அவர் நம்ம சொந்த பந்தங்களில் இருந்தால் கொடு. யாருக்கு ஜக்காத்து சொந்தத்தில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் உசூலு ஃபுரூ, இந்த ரெண்டு பேருக்கும் அவங்க என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய உசூலுக்கும் தன்னுடைய ஃபுரூவுக்கும் கொடுக்கக்கூடாது, ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. உசூல் ஃபுரூண்டா யார் அப்படின்னு கேட்டால், உசூலுண்டா தன்னுடைய அடிப்படை உம்மா வாப்பா, வாப்பாவுடைய வாப்பா, வாப்பாவுடைய உம்மா, உம்மாவுடைய உம்மா, உம்மாவுடைய வாப்பா, இவங்களாம் இருக்கிறாங்கல்ல, மேலே போய்கிட்டே இருக்கல. வாப்பாவுடைய வாப்பா, அவருடைய வாப்பா ஹயாத்தா இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கறது கடமை. என்னது ஜக்காத்து கொடுக்கறது கடமை இல்லை, ஜக்காத்தே கொடுக்கக்கூடாது, செலவுக்கு கொடுக்கறது கடமை. அவங்கள முழுமையாக்க நம்ம வசதியாக இருக்கிறோன்னா நம்ம வாப்பாவை கவனிக்கணும். அதுக்கு மேலே வசதிக்கு தான் வாப்பாவுடைய வாப்பாவை கவனிக்கணும். வசதி இருக்குதா அம்மாவை கவனிக்கணும். அதுக்கு மேலே வசதிக்கு தான் அம்மாவுடைய உம்மாவை கவனிக்கணும், அம்மாவுடைய வாப்பாவை கவனிக்கணும், வாப்பாவுடைய உம்மாவை கவனிக்கணும். இதெல்லாம் நமக்கு கடமை. அது அதே மாதிரி இதெல்லாம் உசூலுங்கிறது. ஃபுரூன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள்.
மகன், மகள், மகனுடைய பிள்ளைகள், மகளுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? செலவழிக்கணும். மாதம் மாதம் செலவழிக்கணும். அவங்களுடைய தேவையை நிறைவேற்றணும். அல்லது ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய தேவையை நிறைவேற்றணும். மொத்தத்தில் அவங்க தேவையை நிறைவேற்றணும். வசதி நம்மகிட்ட இருக்கிறதா இருந்தா. அப்போ யார் மீது நம் செலவழிப்பது கடமை என்று வந்து விட்டதோ அவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க முடியாது. இது விளங்க. இதான் ஷார்ட்டாக சொல்கிறது. இதுதான் சுருக்கமாக உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். நம்ம யாருக்கு செலவழிக்கிறது கடமை? நம்முடைய உசூல், நம்முடைய ஃபுரூ. ஃபுசூலுங்கிறது நமக்கு மேலே உள்ளது, உம்மா வாப்பா அவங்களுடைய பெற்றோர். ஃபுரூ என்பது நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள். இப்போ இவங்க தான் உசூலும் ஃபுரூ. இவங்களுக்கு நம்ம வளமையாக அவங்க கஷ்டத்தில் இருக்கிறதா செலவழிக்கிறது நம்மளுக்கு கடமை. யாருக்கு செலவழிக்கிறது கடமைன்னு வந்துட்டோ அவங்களுக்கு ஜகாத்து கொடுக்க முடியாது. அது அல்லாமல் சகோதரர்கள் இருக்கிறாங்க, காக்கா இருக்கிறாரு, லாத்தா இருக்கிறா, தங்கச்சி, தம்பி, இவங்களுக்கெல்லாம் அவங்க கஷ்டத்தில் வறுமையில் இருக்கிறான்னா ஜகாத்து தாராளமாக கொடுக்கலாம். அப்போ உசூல் ஃபுரூவில் அவங்க வரல, மேலையும் கீழே இல்லை, அவங்களாம் பார்டரில் இருக்கிறாங்க. சகோதரர்கள், சகோதரிகள், இவங்களுக்கு ஜகாத்து கொடுக்கலாமா? கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஜகாத்து கொடுக்கலாம் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? விளங்கிக்கிடணும். அருமையான பெருமக்களே, எனவே இந்த அடிப்படையில் நம்ம கொடுக்கணும். ஆனால் இப்போ அதே மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு சகோதரருக்கு ஒருத்தர் கொடுத்து வர்றாருன்னு வைங்க, இது நம்முடைய நடைமுறையில் இருந்தது. நம்மகிட்ட ஒரு கேள்வியும் வந்தது. சில கேள்விகளுக்கு நம்ம பதில் சொன்னால் சில பேருக்கு எதிராகத்தான் இருக்கும். அவன் நம்ம மேலே கோவப்படுறான், நம்மகிட்ட பேசவும் மாட்டான், அப்படியும் போயிடுச்சு. இப்போ மனங்கள்லாம் ரொம்ப மாறி போயிடுச்சு. அல்லாஹ் போதுமானவன். மனங்கள் எல்லாம் ஒரு கற்பனை வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே மனிதர்கள் உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த வட்டத்துக்குள்ளே எல்லாரும் வரணும்னு விரும்புகிறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. ஹைர். எனவே இப்போ என்னன்னு கேட்டால், ஒரு வசதியானவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர் தான், அவர் ஏழ்மையில் இருக்கிறார், அவருக்கு ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர் தான், இவர் ஜக்காத்து அவருக்கு கொடுப்பதற்கு தகுதியானவர் தான். ஏன்னா அவரோட குடும்பமாகவே இருக்குது, பிள்ளைகளோ வாப்பாவோ கிடையாது, அவங்களுடைய சொந்தத்தில் உள்ளவங்க தான், இரத்த பந்தத்தில் உள்ளவங்க தான். அப்போ அவங்களுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டே வர்றார். இது சரி. ஒரு கட்டத்தில் இந்த ஜக்காத்து வாங்கிட்டு இருந்தார் இந்த சொந்தக்காரர், அவருடைய பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்து இப்போ நல்லா ஆயிட்டார். இப்போ ஜக்காத்து கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அப்போ என்கிட்ட வந்து கேட்குறார், அது நான் அம்சா இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஜக்காத்து கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ நல்ல நிலையில் இருக்கிறேன், எனக்கும் தெரியும் நல்ல நிலையில் இருக்கிறாரு, எல்லாமே தெரிஞ்சவங்க தான், நல்ல நிலையில் இருக்கிறாரு, இப்போ எப்படி என்ன செய்கிறது? நான் வளமையாக இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவங்களை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், 20 வருஷமாக ஜக்காத்து கொடுத்துட்ருக்கிறேன் ஏறக்குறைய. இப்போ நான் ஜக்காத்து என்ன செய்கிறது? இப்போ அவங்க கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க, உங்களுக்கும் தெரியும். ஆமாம், இப்போ அவருக்கு நம்ம ஜக்காத்து இப்படி அப்படின்னு நான் சொன்னேன், ஜக்காத்து நீங்கள் கொடுக்க முடியாது, ஹதியாவாக கொடுங்க, பிரச்சனை இல்லை, அன்பளிப்பாக கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஜக்காத்து பணத்தை நீங்கள் கொடுக்க முடியாது. கொடுத்தா அது அவருக்கும் ஹராம், நீங்கள் கொடுத்த ஜக்காத்து செல்லுபடியாகாது. இதானே சட்டம், இதை சொல்லியாச்சு. இப்போ இதை இவர் என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை அமானிதம்னு ஒன்று இருக்கா இல்லையா? நான் உலமாக்கள்கிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட ஜக்காத்து தருவதற்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னமா இல்லையா? இவர் நேராக என் பேரையே போய் சொல்லிட்டார். அன்றிலிருந்து அவர் நம்மளோட பேச மாட்டார். எப்படிலாம் இருக்குது பாருங்கள் நிலைமைகள். இவர் பேசாததுனால ஒன்றும் இல்லை, ஆனால் எப்படி எந்த உறவுகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது ஒரு தப்பான அபிப்பிராயத்தில், அப்படி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பிரச்சனைகள், பிளவுகள், சமுதாயம் சிதறுண்டு போய் கொண்டு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, தப்பான செய்திகள், தவறான செய்திகள், அபாண்டமான செய்திகள். எனவே இதை நாம் கவனத்திலே கொள்ளணும். இந்த மாதிரி அடிப்படையான ஒரு விஷயத்தில் ஷரியத்தை நம்ம சொல்லும் பொழுது, அது ஷரியத்தில் சொல்லப்படுது, ரெண்டு பேருக்குமே நம்ம பாதுகாக்கிறோம், அவரையும் பாதுகாக்கிறோம், இவரையும் பாதுகாக்கிறோம். ஏன்னா ஜக்காத் வாங்க தகுதி இல்லாதவர் ஜக்காத்தை வாங்கினால் அது அவருக்கு ஹராம். ஹராம தின்னா என்ன ஆகும்? அவரோட பிள்ளைகளும் பாதிக்கப்படுமா இல்லையா? இவருக்கும் ஜக்காத்து நிறைவேறாது. இப்போ நம்ம ரெண்டு பேரையும் பாதுகாத்துருக்கிறோம். அப்படி பாதுகாத்ததுனால நீ எப்படி என்ன பாதுகாப்பா நீ அப்படின்னு அப்படி தானே பார்க்க வேண்டியிருக்குது. உன்னோட பேச மாட்டேன், உன்னோட உறவுகளை நம்ம முடிச்சுக்கிறோம்.
இப்படியெல்லாம் மனிதர்களினுடைய மனம் சிதிலமடைந்து போய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, எனவே யார் யாருக்கு ஜக்காத்து கொடுக்கணும், யார் யாருக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது என்பதை மார்க்க ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கு. ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு. உனக்கு 200 ரூபா தேவையா, ஒரு 200 ரூபா உனக்கு டெய்லி கிடைச்சிருதா, நீ ஜக்காத்து வாங்க முடியாது. உன் தேவை உனக்கு கிடைச்சிருச்சு இல்லை, உனக்கு தேவை ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை, 200 ரூபா, உனக்கு கிடைக்கிறது எவ்வளோ, 200 ரூபா, விட்டு நீ ஜக்காத் வாங்க முடியாது. இதான ஹுக்கும். எனவே இதையெல்லாம் நம்ம கவனத்திலே கொள்ளணும். அருமையான பெருமக்களே, அதே மாதிரி இந்த ஜக்காத்துடைய விஷயத்தை பாருங்க. தொழுகை எவ்வளவு முக்கியத்துவங்கிறது நமக்கு தெரியும். தொழுகைங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது நமக்கு தெரியும். இந்த தொழுகையோடு இணைத்து 23 இடங்களில் ஜக்காத்தையும் அல்லாஹ் சொல்றான். அகீமுஸ்ஸலா வாத்து ஜக்கா என்பது போன்று 23 இடங்கள் அல்லாஹ் சொல்றான். இப்போ உதாரணமாக வரீங்களேன், அனிஷ்குர்லி ஒலிவாலிதை அல்லாஹ் சொல்றான். சில விஷயங்களை இரட்டை விஷயங்களாக சொல்லுவான். அனிஷ்குர்லி ஒலிவாலிதை, எனக்கும் நன்றி பாராட்டு, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி பாராட்டுங்கிறான். அப்போ நன்றியை எனக்கும் செய்யணும், உன் பெற்றோருக்கும் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டையுமே இணைச்சு சொல்றான். எனவே பெற்றோருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக பிள்ளைகள் இருக்கணும், சுக்ருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அதே மாதிரி தொழுகை என்று வரும் பொழுது ஜக்காத்தையும் அல்லாஹ் இணைச்சே சொல்லியிருக்கிறான். அல்லாவுக்கு சுக்குரு செய்து பெற்றோருக்கு சுக்குரு செய்யவில்லை என்றால் அல்லாவுக்கு செய்த சுக்குர் அங்கீகரிக்கப்படாது. பல இமாம்கள் சொல்றாங்க, நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்துற, அம்மா அப்பாவை நீ என்ன செய்யல, கவனிக்க இல்லை, அவங்கள புறக்கணிச்சிட்டான்னு சொன்னா நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்த விடாங்க ஆக மாட்டாய் என்கிறார்கள் இமாம்கள். அதே மாதிரி ஒருத்தர் பள்ளிவாசலே கதின்னு கிடக்கிறாரு, ஐவேளை தொழுகையும் அவ்வள் ஜமாத்திலேயே தொழுவார். இமாம் தக்பீர் கட்டின உடனே அல்லாஹ்வுக்கு வந்து கட்டிடுவார். தஹஜ்ஜுத் தொழுவார், துஆவை தொழுவார், வித்ர தொழுவார், எல்லா தொழுகையும் தொழுவார். ஆனால் ஜேப்புக்குள்ளே கையை விட மாட்டார், பைக்குள்ளே கையை விட மாட்டார். சரியா தான தர்மங்கள் செய்கிறது இல்லை, ஜக்காத்து சரியாக கொடுக்கறது இல்லை என்று இருக்குமையானால் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, அகீமுஸ்ஸலா வாது அல்லாஹ் தொழுகையோட ஜக்காத்தை சேர்த்து சொல்றதுனால இங்கே ஜக்காத்து கொடுக்க இல்லைன்னா சில அறிஞர்களின் கூற்றின் பிரகாரம் அவருடைய தொழுகையும் கபூல் இல்லை, சிஹத் இல்லைங்கிறாங்க. தொழுகை சிஹத்தே இல்லைங்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஜக்காத்துங்கிறது, ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஊரில் சரியான முறையில் ஜக்காத்து கொடுத்தா குறைஞ்சபட்சம் ஒரு 3 அல்லது 4 வருடங்களில் வறுமை ஒளிஞ்சிடும். ஆனால் நம்ம ஜக்காத்தை அந்த குறைச்சி கொடுக்கறதுக்கு என்னென்ன வகையெல்லாம் நம்மகிட்ட வந்து கணக்கு கேட்குறாங்க. அதுக்கு அப்படியா இப்படி அட என்னப்பா இவ்வளோ அல்லாஹ் கொட்டி கொடுத்துருக்கிறான், நீ என்ன கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ எதுக்கு கணக்கு, உனக்கு எவ்வளோ தான் கொடுக்க சொல்லியிருக்கிறான், ஒரு 2.5% கொடுக்க சொல்லியிருக்கான், இதுக்கு ஒரு பெரிய கணக்கு பார்க்கணுமா நீ? எனவே இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கணும். செய்தனா அபூபக்கர் சித்திகனுடைய பாட்டான ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் நிகழ்ந்த போது இவங்க கலீஃபாவாக ஆயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபானா ரொம்ப மென்மையான ஆள் மென்மையானதான சாஃப்ட் கேரக்டர் தானே. ஒரு கலீஃபா ஜனாதிபதின்னா மக்களெல்லாம் ஒரு கட்டுப்பாடால் கட்டுக்கோப்புக்குள்ளே வைக்கணுமே, அதுக்கு பொருத்தமான ஆள் யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வச்சு வாங்கிடுவாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலருக்கு அந்த எண்ணங்கள் இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வின் இறுதி பகுதியிலே பள்ளிக்கு போக முடியாத நிலை ஏற்பட்ட போது யாரை தொலை வைக்க சொன்னாங்க? சித்திக் நாயகத்தை தான் தொலை வைக்க சொன்னாங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்றவங்கள்லாம் அவங்க மகளார் நம்ம அம்மா ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், எங்கள் வாப்பா தொழுவ ஆரம்பித்தாலே சும்மா குரானை ஓதுனாலே அழுவோம், சில பேருக்கு சும்மாவே அழுவு வந்துடும். அவ்வளோ ரொம்ப இறக்க சிந்தனையான மக்கள் நம்ம இப்பவும் பார்க்குறோமா இல்லையா?
ஏதாவது பழைய காலத்தில் உள்ள செய்தியை சொன்னால் போதும் அப்படியே அழுதுருவாங்க. பெரிய ஆக்கள்லாம் நம்ம பார்க்குறோம், சில ஆக்களை போய் உட்காந்து பேசும்போது பாப்பா அவங்க வாப்பாலாம் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே அழுத ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இரக்க சிந்தனை உள்ளவங்க சித்திக் நாயகம். குரான் ஓதும்போது ராத்திரி நின்று தொழும்போது ஒரு ஆயத்தை ஓதுனா அந்த ஆயத்தை ஓதி முடிக்க முடியாமல் அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கிறது அவங்க மகளார் ஆயிஷா நாயகிக்கு தெரியும். இப்போ யாரும் சொல்லலாம், நீங்கள் எங்கள் வாப்பாவை தொலை வைக்க சொல்கிறீங்களே, அவள் போய் இந்த தலைப்பா கட்டி நின்றா என்ன பாடுபடுவாளோ தெரியலையே, அழுதுகிட்டுல இருப்பாங்க, தொலை வைக்க முடியாத அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தாங்களா இல்லையா? நீங்கள் என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்து பொம்பளை மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, விடுங்க, அபூபக்கர் தொலை வைக்க சொல்லுங்க ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் நாயகம் என்ன செஞ்சாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அந்த காலம் எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப ஆபத்தான காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான போது இஸ்லாம் ரொம்ப பாரதூரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது, ரொம்ப பெரிய ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டுடுச்சு. பெரும்பாலான மக்கள் சொன்னாங்க, நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னாங்க. ஜக்காத்து இனிமேல் எங்களுக்கு கடமை இல்லை, ஜக்காத்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, ஜக்காத் தர மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு ஒரு ஆயத்து, خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصلي عليهم إن صلاتك سكن لهم. அல்லாஹ் சொல்றான், நாயகமே, خذ من أموالهم அவர்களுடைய பொருள்களில் இருந்து சதக்கத்தன், சதக்கான மட்டும் நினைக்க கூடாது, கடமையான சதக்கா என்றால் ஜகாத். ஜகாத்துக்கு சதக்கானும் பொருள் இருக்கு. அப்ப கடமையான ஜகாத் ஜகாத், சதக்கான்னு சொன்னா ஜகாத். எனவே நீங்கள் அங்கிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் துத்தஹிருஹும் அவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துவீங்க, ஒரு ஜக்கீஹும் தூய்மைப்படுத்துவீங்க. யார் தூய்மைப்படுத்துகிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள்கிட்ட இருந்து ஜக்காத்தை வாங்கிருங்க, ஜக்காத்தை வாங்கி உரியவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்கிறான். அப்படி நீங்கள் அவர்களிடமிருந்து வாங்கினா தான் நீங்கள் அவர்களை தூய்மைப்படுத்தியதாக பரிசுத்தப்படுத்தியதாக ஆகும். அப்போ யார் பரிசுத்தப்படுத்துகிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு மாத்திரமல்லாமல் அடுத்து அல்லாஹ் சொல்ல பாருங்க, ஓ சல்லி அலைஹிம், சல்லி சல்லா உசல் தொழுறுன்னு சொல்கிறோமில்ல, இந்த இடத்துல துவான்னு அர்த்தம். அவர்களுக்காக துவாவும் செய்யுங்க. இன்ன சலாத்தக்க, உங்களுடைய துவா சக்கனுல்லகும் அவர்களுக்கு சாந்தியையும் அமைதியையும் தரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு இப்போ ஜக்காத்தை அல்லாஹ் யார்கிட்ட வாங்க சொன்னான்? ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? எங்களை தூய்மைப்படுத்துவாங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துவாங்க, எங்களுக்காக துவா செய்வாங்க. அந்த துவா எங்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் வளத்தையும் நலத்தையும் தரும். இது குர்ஆன் சொல்லுது. இப்போ அவங்க கேட்குறாங்க, எல்லாம் முஸ்லீம்கள் தான், நாங்கள் ஏன் ஜக்காத்து கொடுக்கணும்? ஜக்காத் அல்லாஹ் யார்கிட்ட எடுக்க சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையே. இப்போ எங்களுக்காக அவங்கள மாதிரி வேறு யாராவது துவா செய்ய முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவுக்கு ஈடாக வேறு யார்கிட்ட துவா வருமா? அவங்களுடைய துவா அவர்களுக்கு நீங்க கேட்கிற துவா அவர்களுக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் தருன்னு அல்லாஹ் சொல்றான், சக்கன் அமைதியை தருங்கிறான். அப்ப அவர்களுடைய துவா இனி இல்லையே எங்களுக்கு, நான் யார்கிட்ட போய் ஜக்காத்தை கொடுக்கிறது? அதனால ஜக்காத்துடைய சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சுங்கிறான். பெரிய பிரச்சனை. இதோடு மாத்திரமல்லாமல் அங்கே இங்கே எங்கே மதீனாவுக்கு வெளியில் அந்த ஊரில் இந்த ஊரில் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியாகிட்டான், இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டான் தகவல் வந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ பெரிய புரட்சிகரமான காலம் அது. அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டான், அந்த கூட்டம் வெளியில் போயிடுச்சு, அங்கே 100 பேர் போயிட்டான், அங்கே 500 பேர் போயிட்டான். சும்மா 1 2லாம் இல்லை, 100 500 1000 வெளியில் போயிட்டு இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் இப்போ இதோட மாத்திரம் இது ஒரு பக்கம் இருக்க, இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நாங்கள் தொழுவோம், எல்லா இபாதத் செய்வோம், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. உமரே, என்ன பண்ணிக்கிடலாம், என்ன ஒரு பெரிய புரட்சியாக ஆயிடுச்சே, லேசான விஷயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய புரட்சி, எவ்வளோ பெரிய பிரளயம். இந்த நேரத்தில் நம்ம என்ன நடந்துக்கிடணும் அப்படின்னு கேட்குறாங்க சித்திக் நாயகம். சஹாபாக்கெல்லாம் அழைச்சி கேட்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரும் சொல்லுது, அமீர் சித்திக் நாயகத்தை பார்த்து, சித்திக் நாயகமே, இப்போ பிரச்சனை வேறு விதமாக போயிட்டு இருக்குது,
இஸ்லாத்துக்கு எதிராகவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஒரு பெரிய குழு இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிடுச்சு, நஅூது பில்லாஹ். இனி அவர்களெல்லாம் ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டம் முனாஃபிகள் இருக்கிறான்னு அவனோட சேர்ந்துக்கிட்டு இஸ்லாத்தை மதீனாவை தாக்கணுங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. இதுக்கு இடையில் ஜகாத்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்களோடைய நம்ம வந்து பிரச்சனை பண்ணால் அது இன்னும் பெரிய பலகீனமாக போயிடும். அதனால் இவங்களை கொஞ்சம் காலத்துக்கு விட்டு வச்சுக்கலாம், கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதும் சித்திக் நாயகத்துக்கு கோவம் வந்துருச்சு. உமரே, எவ்வளோ பெரிய வீரராக இருந்தீர், இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலெல்லாம் எவ்வளோ பெரிய வீரர் நீர், எப்போ கோழையாக மாறினீர் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தையை பாருங்க, யாராவது ஒருத்தன் ஒட்டகத்தினுடைய கயிறை தரமாட்டேன் என்று சொன்னாலும் ஒட்டகத்தினுடைய கைத்தை கூட நான் தரமாட்டேன் ஜக்காத்தா. மத்தலாம் ஒட்டகத்தினுடைய கயிறு ஒரு 50 ரூபா பொருள் வைங்களேன், அந்த அளவுக்கு நான் ஜக்காத்தை தரமாட்டேன்னு சொன்னாலும் லவ் காத்திலுக்குன்ன, நான் உறுதியாக அவர்களோடு போர் புரிவேன்டாங்க. போர் புரிந்து மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகா, யார் தொழுகையையும் ஜகாத்தையும் பிரிக்கிறானோ அவனோட நான் யுத்தம் புரிவேன்டாங்க. ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க, சித்திக் நாயகம் அமைதியான ஆள் நம்ம பார்த்தோம், அமைதியான ஆள் தான், ஆனால் எந்த சமயத்தில் வீரமாக இருக்கணுமோ கடுமையான முடிவு எடுக்கணுமோ அப்படி எடுத்து என்ன செஞ்சாங்க, இந்த இஸ்லாத்தை பாதுகாத்தாங்க. அவர்களை தவிர வேறு யார் இருந்தாலும் அந்த நேரத்தில் கலீஃபாவாக இருந்தாலும் பிரச்சனை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான சுட்டி காட்டுதலை நமக்கு சொல்லி தந்துட்டு போனாங்க. சித்திக் நாயகத்தை கலீஃபா வைங்கண்டு நேரடியாக சொல்லலை தானே, சில ஆதாரங்களை என்ன செஞ்சாங்க, முன் கொண்டு வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இந்த ஜகாத் என்பது மிக முக்கியமான. குர்ஆனில் 23 இடங்களில் தொழுகையோடு சேர்த்து சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அடுத்தது அந்த ஜகாத்தை எப்படி கொடுக்கணும்னா, வாத்தல் மால அலா ஹுப்பிஹி ஓ யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, எப்படி கொடுக்கணும், விருப்பத்தோட கொடுக்கணும், விரும்பி கொடுக்கணும். அப்படி விரும்பி கொடுப்பது தான் சரியான இதாக அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது அல்லாமல் என்னப்பா செய்கிறது, இவ்வளோ பண்ணி காசை கொடுக்க வேண்டி இருக்குது, 1 லட்ச ரூபா வச்சுருக்கணும், 1 லட்ச ரூபாய் கணக்கு பார்க்கும்போது 2500 ரூபா வரும், பெருசாக தெரியாது. 1 கோடி ரூபான்னு வைக்கும்போது 2.5 லட்ச ரூபான்னு வருது இல்லை, அப்போ அது பெருசாக தெரியும், அவனுக்கு பெருசாக தெரியுது. அப்போ இதெல்லாம் அதை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு இருந்தால் தான் மனுஷனுக்கு தேவைங்கிறது விட்டு போக செய்து அந்த ஹவன் நப்ஸு. எனவே இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், மிக கவனமாக உணர்ந்து கொள்ளணும். ரெண்டாவது, இனி முக்கியமான இன்னொரு விஷயம், சில மனிதர்கள் இருக்கிறாங்க, நல்ல மனிதர்கள் தான், ஜகாத்துக்கு தகுதி உடையவர்களாக இருப்பாங்க, ஆனால் உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க, நல்ல வலிமையாக இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க சம்பாதிக்கிறாங்க. சில பேருக்கு அந்த சம்பாத்தியம் கை கூடாது, பார்த்துக்கிறீங்களா இல்லையா? நல்ல பிள்ளைகள் தான், முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிப்பாங்க, எந்த வியாபாரத்தை தொட்டாலும் தொழிலை தொட்டாலும் ஃபெயிலாகவே ஆகிட்டு இருக்கும். அப்போ அவங்க வந்து நம்ம ஜக்காத்து தேவைன்னு கேட்டு வந்தான்னு வைங்க, ஏன்னா உனக்கு கை காலம் நல்லா தானே இருக்குது, என்ன ஜக்காத்து கேட்டு வர்றான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. உனக்கு கை காலம் நல்லா தானே இருக்க, நீ என்ன உனக்கு என்ன ஜக்காத்து நான் தரணும் அப்படின்னு கேட்காதீங்க. நமக்கு அவர் வந்து தொழில் பண்ணுறாரு, ஆனால் தொழில் அவருக்கு போதிய அளவு இல்லை, அல்ல தொழில் பண்ணுறாரு, கடன் வாங்கி தொழில் பண்ணுறாரு, கடன் அடைக்க வேண்டியது இருக்குது, அவருக்கு போதிய அளவுக்கு வருமானம் வரல, வேறு தொழில் தெரியல, இருக்குமா இல்லையா? இப்போ ஹஜ்ஜத்துல் வதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜக்காத்து பணத்தை பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேர் அங்கே வர்றாங்க, அந்த 2 பேரை இந்த அறிவிக்கிறாங்க பாருங்க. ஃபரஃபா இலைனல் பஸரா வ ஹஃபலஹு, அந்த 2 பேர் ஃபரானா ஜில்தைனி, நாங்கள் 2 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஜகாத்து கேட்டு போனோம். அப்படி கேட்டு போன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பார்வை எங்களை பார்த்தாங்க. அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி தலையை தாழ்த்திக்கிட்டாங்க.
என்னன்னா எங்கள் ஃபரானா ஜில்தைனி, நாங்கள் எப்படி இருக்கிறோன்னா நல்ல வாட்டு சட்டமாக இருக்கிறோம். நாங்கள் 2 பேருமே நல்ல ஆஜான் பாகுவாக இருக்கிறோம். சும்மா அப்படி கம்பீரமாக இருக்கக்கூடிய 2 பேர் ஜக்காத்து கேட்குறாங்க. சல்லல்லாஹு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லாமே ஒரு முன்மாதிரி அழகான வழிகாட்டுதல். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஃபகால இன்ஷுத்துமா அஅதைத்துக்குமா, உங்களுக்கு ஜக்காத்தா வேணும், ஜக்காத்தானே கேட்குறீங்க, ஆமாம் நாயகமே, நீங்கள் வேணும்னு கேட்டால் நான் தர்றேன், நீங்கள் வேணும்னு கேட்டால் நான் தர்றேன். ஆனால் வலா ஹல்லலி கனியின், கனிக்கு இது இப்போ இதில் பங்கு கிடையாது. கனிண்டா யாருன்னு கேட்டால் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய, கனிண்டா பொதுவாக செல்வன் தான் அர்த்தம். செல்வந்தன் சொன்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அவருக்கு 200 நம்ம சொல்லிட்டு வரோம். உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறோம், ஒரு நாள் தேவை 200 200 அவருக்கு கிடைக்குது, அவர் கனி தான். எனவே வலா ஹல்லலி கனியன், தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு, தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உண்டான பங்கு ஒருவருக்கு கிடைச்சிட்டா அவர் இந்த ஜக்காத்துடைய பங்கை எடுக்கக்கூடாது. வலாலி கவியின், இதான் சப்ஜெக்ட், வலாலி கவியின் முக்தசிபின், ஒருவருக்கு நல்ல கவியாக இருக்கிறார், ஆஜான் பாகுவாக இருக்கிறார், நல்ல உடல்நிலை இருக்கு, அவர் நல்ல முறையில் சம்பாதிக்கவும் முடியும், அவருக்கு ஜக்காத்தில் பங்கு இல்லை. என்ன சொல்ல வர்றாங்க, நீங்கள் விரும்பினா தர்றேன்னு வேற சொல்லிட்டாங்க. என்ன அழகாக இருக்குது, தெளிவாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு 2 பேரும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, உங்களால் சம்பாதிக்க முடியும், உங்களுக்கான தேவையை சம்பாதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் இந்த இதில் உங்களுக்கு பங்கு கிடையாது. அல்லது நீங்கள் ஏற்கனவே சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க, அது உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் அதுவுலேயே ஜக்காத்துடைய பங்கு கிடையாது. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நல்ல முயற்சி செய்கிறீங்க, ஆனால் கை கூட மாட்டேங்குது இருந்தால் நீங்கள் இதை எடுத்துக்கிடலாம். இப்போ எவ்வளவு தெளிவாக இருக்குது அப்படின்னா, ஆரோக்கியமாக ஒருத்தன் இருக்கான், நல்ல நிலையில் இருக்கிறான் அப்படின்னாலும் கூட, ஏன்னா கை காலம் நல்லா தானே இருக்குது, என்ன ஜக்காத்து கேட்டு வந்திருக்கிற அப்படின்ட்டு என்ன செய்ய தேவையில்லை, கேட்க தேவை இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவளை எவ்வளோ நாசுக்கா, எவ்வளோ அழகா, எவ்வளோ ரத்தினமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இன்ஷித்துமா அஅதைத்துக்குமா, உங்களுக்கு வேணும், நீங்கள் நாடினீங்க, இது உங்களுக்கு தேவை தான், அவசியம்தான் உணர்ந்தா நான் உங்களுக்கு தர்றேன். ஆனால் தேவை உடையவனுக்கு தான் இது, தேவை இல்லாதவனுக்கு இதில் பங்கு கிடையாது. ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கான், அவனால் சம்பாதிக்கவும் முடியுது, அவனுக்கு இதில் பங்கு கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், ஒருத்தன் ஆரோக்கியமாக இருந்தும் சம்பாதிக்காமல் கை நீட்டிக்கிட்டே இருக்கிறான், அப்படி இருப்பான்ல, அவனுக்கு அதில் ஜக்காத்து கொடுக்க வானாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் சம்பாதிக்கிறான், முயற்சிக்கிறான், முடியல, தொழிலுக்கு போகிறான், அங்கே போகிறான், ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது, எதை தொட்டாலும் அவனுக்கு நஷ்டமாகுது, கடுமையான முயற்சி செய்யத்தான் செய்கிறான், பரவாயில்ல. ஆனால் இந்த படுவா என்ன செய்கிறான்னா, நல்ல ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு எங்கேயும் வேலைக்கு போகிறதில்ல, சும்மா அங்கே போய் கேட்டாலும், ஜும்மாவில் வந்து கை நீட்டினாலும் நமக்கு என்ன செஞ்சிருது, ஒரு வாரத்துக்குள்ளது கிடச்சிருது, அடுத்த ஜும்மாவுக்கு 100 பள்ளியை பார்த்துக்கிறது. இப்போ இவன் யோசிக்கணுமா இல்லையா? இதே மாதிரி கடனாளியும் அப்படித்தான். ஒரு கடனாளியாக இருக்கிறான், அவனுக்கு ஜக்காத்து கொடுங்க. கடனாளி அந்த 8 பேரில் 8 விஷயத்தில் ஜக்காத்து வாஜிபு, 8 பேருக்கு கொடுக்கறது. அந்த 8 என்ன அப்படின்னு சொன்னால், தங்கம், வெள்ளி, அதே மாதிரி உணவுப் பொருட்களாக ஆடு, மாடு, ஒட்டகம், நாம் எதையெல்லாம் உணவுப் பொருட்களாக உட்கொள்கிறோமோ மனிதர்கள், கோதுமை, அரிசி, சோளம், மக்காச்சோளம், இதெல்லாம் ஜக்காத்து உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள். பழங்களில் 2, திராட்சை பழம், பேரிச்சம்பழம், மொத்தம் 8. தங்கம், வெள்ளி, ஆடு, மாடு, ஒட்டகம் நாம் உணவுப் பொருட்களாக உட்கொள்ளக்கூடியவை. பழங்களில் 2ஆக இருக்கக்கூடிய திராட்சை பழமும் பேரிச்சம்பழம், ஆக 8 கூட்டத்தாருக்கு, அது நமக்கு தெரியும். அப்போ இதில் வந்து ஒரு கூட்டம் யார், கடனாளியாக இருக்கிறவர். இந்த கடனாளியாக இருக்கிறவனுக்கு நம்ம என்ன செய்யலாம், குடும்பத்தில் கஷ்டம், மருத்துவ செலவு, பொண்டாட்டி சோமம் இல்லாமல் போயிட்டா, பிள்ளை சோமம் இல்லாமல் போயிட்டா, படிக்க வைக்கணும், ஓத வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் கடன் வாங்கி கடனாளியாக போயிட்டார். பிரச்சனை இல்லை, அவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம், தாராளமாக ஜக்காத்து கொடுக்கலாம். இவன் என்ன செய்வான் அப்படின்னா,
இந்த ஜகாத் பணத்தை வாங்கி வாங்கி டாஸ்மார்க்குக்கு போவான். போகிறவன் இருக்கான்ல, பார்க்க தானே செய்கிறோம். அவனுக்கு கொடுக்கலாமா? அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி மதுக்கடைகளில் போய் அதே மாதிரி தப்பான வழிகளில் ஈடுபடக்கூடியவன், இந்த மாதிரி ஆட்களுக்குள்ள ஒரு ஜகாத்து பணத்தை தவறு. அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுற மாதிரி ஆகிடும், இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடியவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடுமா இல்லையா? அப்போ அவன் இந்த மாதிரி தான் செலவழிக்கிறான், நமக்கு நல்ல தெரிய வந்ததுன்னு வைங்க, கொடுக்கக்கூடாது. அவனுக்கு ஜகாத்து கொடுக்கக்கூடாது. அவன் கடனாளியாக இருக்கட்டும். அவன் கடனாளி எப்படி கடனாளி ஆகனா, கடனையே அடக்கிறாமன், அவன் போய் கள்ளுக்கடையில் போய் நிற்கிறான். எனவே இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். ஜகாத்துங்கிறது சமூகத்தில் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியதாக அமையணும், சமூகத்தில் வறுமையை போக்கக்கூடியதாக அமையணும், சமூகத்தில் இருக்கக்கூடிய நலிந்த நிலையை மாற்றக்கூடியதாக அமையக்கூடிய அத்தகைய அற்புதமான பொருளாதார திட்டம்தான் ஜகாத். எனவே அதை உணர்ந்து ஒரு வரக்கூடிய காலங்களில் ஜக்காத்தை ஒரு புடவை எடுத்து கொடுக்கறது, அதெல்லாம் சதக்கா பணத்துலேருந்து கொடுத்துட்டு போங்க. புடவை கொடுக்கறது, வேட்டியை கொடுக்குறது, அதெல்லாம் நீங்கள் ஜக்காத்து பணத்தை கொடுத்தோன்னா திரும்ப திரும்ப அவன் வருஷம் வருஷம் கையை நீட்டிகிட்டே இருப்பான். இது சம்மந்தமாக பேசுறதுக்கு நிறைய இருக்குது, வழிகாட்டுதல் என்பது நிறைய இருக்குது. ஒரு முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். நமக்கு தரப்பட்ட நேரம் நிறைவுறுது. அருமையான பெருமக்களே, ஜக்காத் என்பது ஒரு அற்புதமான பொருளியல் திட்டம், பொருளாதார திட்டம். அது கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறாங்க. இதை சரியான முறையில் செயல்படுத்தினால் 3 அல்லது 4 வருடங்களில் எந்த ஊரில் செயல்படுத்துகிறார்களோ அந்த ஊரில் கையேந்தக்கூடியவர்கள் இருக்க மாட்டாங்க, அந்த ஊருக்காரங்க இருக்க மாட்டாங்க. வெளியூர்லேருந்து வேணால் வரலாம், அப்படி இருக்கலாம். அந்த ஊர் ஓரளவு அதிகபட்சமாக 4 வருடத்தில் அது தன்னிறைவு பெற்றுவிடும். எனவே இதை உணர்ந்து இந்த நாதாக்களினுடைய இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் இந்த செய்திகளை எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான், கேட்கக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறான். அதே மாதிரி நாம் நியத்து வைக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும் என்று. அப்படி செயல்படுத்துவோமாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாதாக்கள் ஷேக் முகமது சாலிஹ் நாயகம் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஃபைல் என்ற அருட்கொடையை அல்லாஹ் நம்மீது மழையென பொழிவானாக. இந்த ஊரில் நல்ல தாராளமான மழையை தருவானாக. கொடிய நோய்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக, கொடிய வறுமையை விட்டும் பாதுகாப்பானாக. மக்களுடைய இதயங்களில் வெறுப்புத்தன்மை அகன்று நல்ல பரிவும் பாசமும் நேசமும் ஏற்பட்டு இந்த சமுதாயம் ஒற்றுமையோடு வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.